ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த லாக்டவுன் பீரியடில் ஏறத்தாழ 5 மாதங்கள் 6 மாதங்களாக நாம் ஆலய வழிபாடுகளை தவிர்த்திருக்கிறோம். இன்றும் இந்த தொற்று நோய், இந்த கொரோனா வைரஸ் மூலமாய் பாதிக்கப்படுகிறவர்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறார்கள். அரசாங்கம் நமக்கு சலுகை கொடுத்து வழிபாடு நடத்தலாம் என்றால் அதில் கிறிஸ்தவர்கள் தொழுது கொள்ளக்கூடாதபடிக்கான யுக்திகளை அவர்கள் வரைந்திருக்கிறார்களோ என்பதை பார்க்க முடிகிறது, அச்சப்பட முடிகிறது. ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் குடும்பமாய் தொழுது கொள்கிறவர்கள், வழிபாடுகளில் பாடல்களை பயன்படுத்துகிறவர்கள். நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிற பொழுதெல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் திருவிருந்து என்னும் ஐக்கியத்தில் பங்கு கொள்வது நம்முடைய விசுவாசத்தின் அளவு. அதை எல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் வழிபாடுகளை நடத்தலாம் என்று சொல்கிறார்கள். அறிவீனமாய் இருக்கிறது. ஆகவே கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றால் குடும்பமாய் வந்து ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆனால் பஸ்களில் செல்வதற்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. 10 வயது இருக்கிறவங்க ஏறக்கூடாது, 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க ஏறக்கூடாது என்பது அல்ல. அப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பஸ்ஸில் இல்லை. மால்களில் பெரிய பெரிய வர்த்தக நிறுவனங்களில் இப்படிப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஆனால் வழிபாடுகளுக்கு இப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வைத்திருக்கிறார்கள். அதற்கு மூலம் என்ன என்பது தெரியவில்லை. ஆனால் நாம் கிறிஸ்துவனாக இருக்கிறனா இந்த நெருக்கடியான சூழலை ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜெபிப்போம். தடைகளை நீக்கி கொடுக்கிறவர் நமது ஆண்டவராகிய தேவன். நாம் மனதில் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். அவரை நம்புகிற விசுவாசிக்கிறவர்களை அவர் தன்னுடைய இரத்த கோட்டைகளாய் மறைத்து பாதுகாக்கிறார். அதுவும் வேலி அடைத்து பாதுகாக்கிறவர் என்று யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகவே நாம் மனதில் ஆராதிக்கிற இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவரை நம்புகிற விசுவாசிக்கிற அவர் நாமத்தை உயர்த்துகின்ற பிள்ளைகளை அவர் பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம், அதை நம்புகிறோம். முழுமையான ஒரு அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். பெயரில் கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்தவர்கள் ஆகிட முடியாது. உடையில இருக்கிறது, நான் இந்த சபையில் அங்கத்தினர், நான் இங்கே ஊழியம் செய்கிறேன், அங்கே ஊழியம் செய்கிறேன், நான் இந்த தாழ்ந்து பெற்றவன், அந்த வரம் பெற்றவன் என்று சொல்லிக் கொடுக்கிறவர்களுக்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் இல்லை. பேர் உலகத்தில் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் நான் உன்னை அறியேன் என்று சொல்கிறேன். அனுதினமும் வேதத்தை வாசித்து செபித்து விசுவாசத்தை காத்துக் கொடுக்கிறோம். உன் பேச்சில், உன் நடத்தையில், உன் பார்வையில், உன் வாழ்வில் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்துவர்கள். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஏனோதானோ என்று வாழ்கிற வாழ்வு அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அரசாங்கத்தினரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த நாளில் நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ஆசிரியர்கள், ஏஜென்ட்ஸ் ஆஃப் லிபரேஷன், டீச்சர்ஸ் ஏஜென்ட்ஸ் ஆஃப் லிபரேஷன். ஆசிரியர்கள் விடுதலையின் முகவர்கள் என்ற தலைப்பில் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். கடந்த நேற்றைய தினம் ஆசிரியர் தினமாக நம்முடைய டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நாம் இந்த ஆசிரியர் தினமாக அனுசரித்து வருகிறோம். ஆசிரியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை கௌரவப்படுத்துகிறோம். தொடர்ந்து இந்த 7-8 தினங்கள் படிப்புக்கான கல்வி நாட்களாக அனுசரிக்கிறார்கள். இதன் இடையில வருகிற ஓய்வு நாளை நாம் டீச்சர்ஸ் எஜுகேஷன் சண்டேவாக அனுசரிக்கிறோம். தென்னிந்திய திருச்சபையின் வழக்கத்தின்படி இன்று அது அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே ஒருவேளை நீங்கள் ஆசிரியர்களாக இருக்கிறீர்கள் சொன்னால் நீங்கள் இருக்கிற இடத்துல முழங்கால் படிடுங்க. வீட்டில் முழங்கால் படியிடுங்கள். ஆசிரியர்கள் முழங்கால் படிக்க முடியாதவர்கள் எழுந்து நிற்கலாம். உட்கார்ந்தா இருக்க முடியும், படுத்திருந்தா இருக்க முடியும்னா படுத்து கொண்டும் உட்கார்ந்து கொண்டும் நான் உங்களுக்காக சிறப்பாக செபிக்க விரும்புகிறேன்.
முடிந்தவர்கள் எழுந்து நிற்கலாம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதா அன்பின் தகப்பனே, இந்த ஆசிரியர் தினத்தினன்று நாங்கள் உம்மை தொழுது கொள்ளும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, ஆசிரியர்கள் மகத்தானவர்கள், ஆண்டவருக்கு ஒத்தவர்கள், அன்னை பிதா குரு தெய்வம் என்று சொல்லி குருவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற தமிழர் கலாச்சாரத்தில் இருக்கிறவர்கள். இன்று நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஆசிரியர்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறாங்க. அவர் கொடுத்திருக்கிற தாழ்வுகளுக்காக, திறமைகளுக்காக செபிக்கிறேன். அவர்களுடைய அர்ப்பணிப்புள்ள வாழ்வில் அநேகருடைய வாழ்வு விலக்கேற்றப்பட்டிருக்கிறது. அறிவு ஒளி கண்களை திறந்திருக்கிறார். ஆசிரியர்களாய் இருக்கிறது மாபெரும் புண்ணியம். அது மகத்தான இந்த பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வேலை செய்கிற ஒவ்வொருவருக்கும் வேலை செய்ய திராணியும் பலத்தையும் தாங்க சுவாமி. ஓய்வு பெற்றிருக்கிறவர்கள், இப்போது வயது முதிர்ந்த ஆசிரியர் பெருமக்களை நினைக்கிறோம். அவர்களுக்கு நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தை தாங்க, சமாதானம் சந்தோஷத்தை தாங்க. இந்த நாட்களில் அவர்களுக்கு நீர் துணையாளராயிருங்க, பாதுகாவலராயிருங்க. அவர்களுடைய அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து அவருடைய ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தின் ஆசீர்வாதம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்கள். இதனால ஆசிரியர்கள் என்று நினைக்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசுவே ஆசிரியர். அவரை ரபி என்று சொல்வார். யூதர்கள் குருக்களை ரபி என்று, ரபுனி என்றும் அழைப்பார். நிக்கதேமு ரபி என்று சொல்லி அவரை அழைக்கிறதாக பார்க்க, அவர் நற்போதனைகளை செய்கிறார். நல்ல ஒரு கற்பனையும் புரியும் ஒன்றும் எடுத்து சொல்லுகிறார் என்பதை அறிந்து அவரை ரபி என்று சொல்லி, போதகரே என்று சொல்லி அழைக்கிறதை பார்க்க, மரியாள் உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்திக்கும் பொழுது இயேசு மரியாளே என்று அழைக்கும் போது அவர் ரபுனி என்று சொல்லி, போதகரே, எங்களுக்கு உபதேசம் பண்ணினவரே என்று சொல்லி அவரை அடையாளப்படுத்திக் கொள்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆசிரியர்கள் என்று சொல்லும் பொழுது பல நிலைகளில் அவர்களுடைய பரிமாணங்கள் மாறிக்கொண்டே வருகிறார். அப்பொழுது ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஆசிரியர்கள் தெய்வமாய் கணிக்கப்பட்டார்கள். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை அவரிடத்துல கொண்டு போய் விட்டு 2 கண்ணு மட்டப்பட்டு பார்க்க, மற்றபடி எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, ஒரு சைடு. ஏன்னா அறிவு வேணும், தெரிவு வேணும். என் பிள்ளை எதிர்காலம் உங்கள் கையில் இருக்கிறது, அவனை சரி பண்ணுங்க, சீர் பண்ணுங்கன்னு சொல்லி அப்படி விட்டு போன பெற்றோர்கள். அதனால ஆசிரியர்களுடைய கரங்களில் மாணவர்கள் வணையப்பட்டார்கள். வணையும் பொழுது சில இடங்களில் அது உடைக்கப்படணும், செதுக்கப்படணும், நல்ல ஒரு சிற்பமாக அமைகிறது. அப்படிதான் ஆசிரியர்கள் சுதிக்கிற பிள்ளைகள் எல்லாம் உயர்ந்த ஸ்தானத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அந்த நாட்கள் பலர் உயர் பொறுப்புகளை ஏற்றிருக்கிறார். அவர்களெல்லாம் உயர் ஸ்தானத்திற்கு போன பிறகு பழைய ஆசிரியர்கள் தங்களை கற்றுக் கொடுத்த, தன்னை ஊக்கப்படுத்தின, உற்சாகப்படுத்தின ஆசிரியர்களை நினைவு கூர்ந்தார்கள், பள்ளிகளை நினைவு கூர்கிறார்கள். ஆர்.கே. நாராயணன் என்ற ஒரு இருந்தார். அவர்கள் தன்னுடைய சொந்த கிராமத்திற்கு போனார். அங்கு அவரோடு திரளான மக்கள் போகிறார்கள். அப்படிதான் ஏகே அப்துல் கலாம் அவர்களும் தன்னுடைய சொந்த கிராமத்துக்கு போகிற பொழுது அதே அனுபவத்தை அவர்களும் வெளிப்படுத்தினார்கள். அவர்கள் தங்களுடைய சொந்த கிராமத்தில் தாங்கள் படித்த பள்ளிக்கூடங்களை நினைவு கூர்ந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அது மூலமாய் ஆசிரியர்களுக்கு எவ்வளவாய் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்கிறோம். இயேசு அப்படிதான் கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும் அவர்கள் சுற்றி திரிந்து நற்செய்தியை மக்கள் புரியும்படி பிரசங்கித்தார்கள், போதித்தார்கள், உபதேசித்தார்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 9:38 அவர் நாமதோறும் சுற்றி திரிந்து நற்செய்தி அறிவித்தார், சுவிசேஷத்தை அறிவித்தார் என்று சொல்லப்பட்டது. பல நிலையில அவர்கள் மக்களுக்கு போதித்ததாக வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் என்றால்
அவர் காட்சிகளை அவர்களுக்கு சொல்லி அதன் மூலமாக அவர்களுக்கு போதித்தார் என்று இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் கற்பனைகளை சொல்லி பேச்சு உரைநடையில அவர்களுக்கு சத்தியத்தை போதித்தார் என்று பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் பல உவமைகளை அவர்கள் சொல்லி உவமை மூலமாக நற்செய்தியை அறிவித்தார் என்று பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் கேள்விகளை கேட்டு வினாவி அவர்களோடு பேசி கேள்வி மூலமாய் அவர்கள் பதிலை வாங்கி அவர்களுக்கு நற்செய்தியை சொன்னதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் அதை பதிவு பண்றாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது பாடல்கள் வழியாக ஆண்டவரை துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுகின்ற வழியில அவர் நற்செய்தியை சொன்னதாக அந்த பகுதி நமக்கு அந்த அதிகாரம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் அவர்கள் வரைந்து ஓவியத்தின் மூலமாக எழுத்தின் மூலமாக தரையில் அவர்கள் வரைந்து நற்செய்தியை சத்தியத்தை சொல்லி அவர்களுக்கு போதித்தார் என்று பார்க்கிறோம். இப்படி அவர் பல நிலைகளில் ஆண்டவர் நற்செய்தியை சொன்னதாக வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் அவர் கதையை சொல்றார். ஒரு கதைகளை சொல்லி நற்செய்தி சொல்றார். இப்போது ஆசிரியர்களுக்கு பல தெளிவுகளை கொடுத்து இப்படிதான் பிள்ளைகளை நடத்தணும், பிள்ளைகளுக்கு இப்படி போதிக்கணும்னு சொல்லி பல நடைமுறைகளை இப்போது கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கம். ஆனால் இது இயேசு தன்னுடைய வாழ்வில் இந்த காரியங்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்வில் படிப்பித்திருக்கிறார், போதித்திருக்கிறார், உபதேசித்திருக்கிறார், ஓமைகளை சொல்லியிருக்கிறார், கதைகளை சொல்லியிருக்கிறார், வரைந்து காட்டியிருக்கிறார், பாடல்களை பாடியிருக்கிறார். இதன் மூலமாக நற்செய்தியை அவர் சொல்லி மக்களை நல்வழிப்படுத்தி இருக்கிறதாக பார்க்கிறோம். இன்றைக்கு புதிய கல்வி திட்டம் என்று சொல்லி நம்மை எல்லாம் ஒடுக்குவதற்கும் நம்ம எல்லாம் இன்னும் சிறுமைப்படுத்துவதற்கான திட்டங்களை வகுத்திருக்கிறதாக பார்க்கிறோம். இப்போது இருக்கிற அரசாங்கம் புதிய கல்வி திட்டத்தை கொண்டு வந்து சிறுபான்மையினரை ஒடுக்குகிறதை அதன் ஊடாக பார்க்க முடிகிறது. மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலத்தில் நாம் இருக்கிறோம். பறவைகள் போதிக்கணும் அவசியம் இல்லை, அது அதனுடைய குஞ்சுகளுக்கு அது தானாகவே பழகிது, சொன்னால் அது பழகும். நாய் பழகுது, மிருகங்கள் பரவுவது, பறவைகள் பழிக்கிறது. மனுஷர்கள் நாம் ஒரு போதனைகளுக்குள்ளே நடத்துகிறோம். தானாக படிக்க முடியாது, பெற்றோரும் கற்றுக் கொடுக்க முடியும். ஆனால் புதிய கல்வி திட்டம் என்பது பெற்றோரோட தன் பிள்ளைகளுக்கு படிப்பிக்கணும்னு என்ன படிப்பிப்பான்? ஆச்சாரி வேலையை படிப்பிக்கணும், தட்டான் வேலையை படிப்பிக்கணும், கூலி வேலை செய்கிறவன் கூலி எப்படி செய்கிறதற்கான பாடங்களை படிக்கணும். இப்படி படிப்பிக்கின்ற காரியங்களை இப்பொழுது மறைமுகமாக இப்பொழுது நம்முடைய இந்திய தேசத்திற்குள்ள இந்த புதிய கல்வி திட்டம் கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட அரசாங்கத்தின் கீழே இருக்கிற நாமும் இதற்காக நாம் செபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர்கள் புறமதஸ்தர்களாக இருக்கலாம், அவர்கள் அஜாக்கிரதையாகவோ அராஜகமாகவோ இந்த தேசத்தை ஒருங்கிணைத்து ஒரு காவிய தேசமாக மாற்றலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஒரு மொழி, ஒரு ஜாதி, ஒரே ஒரு கொடி என்று நிலைக்கு நீ தள்ளப்படலாம். இப்படிப்பட்ட காலத்துல கிறிஸ்துவராய் இருக்கிற நாமும் மிக ஜாக்கிரதையாய் ஒருங்கிணைந்து உபவாசித்து ஜெபிக்க அழைக்கப்படும். இந்த ஆசிரியர் தினத்தன்று நாம இந்த எஜுகேஷன் சண்டேவை நாம் நினைவு அனுசரிக்கிற இந்த நாட்களில் சரியான பாதையில நடத்தக்கூடிய அதிகாரிகள் அரசாங்கத்தினர் வர வேண்டும் என்று ஜெபியுங்க. ஆண்டவர் இறுதிய கடினமுடைய இருதயத்தை உடையவர்களை அவர் மாற்றும், அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாய் மாற்ற முடியும். இந்த இந்திய தேசத்துக்குள்ள கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும்படியான காரியங்கள் நடைபெறும். அதனால நாம் சோர்ந்து போகாதபடிக்கு இப்படிப்பட்ட நெருக்கங்கள் வருகிற பொழுது நாம் கருத்தாய் ஜெபிக்கிறவர்களாய் அழைக்கப்படும். அன்றாக இயேசு பல நிலைகளில இந்த போதனைகளின் உபதேசத்தையும் அவர்கள் நடைமுறைக்கு கொண்டு வந்து மக்களை ஒருங்கிணைக்கிறார். அவருடைய போதனைகளில ஒடுக்கப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், வாழ்வு இழந்திருக்கிறவர்கள், ஆண்டவரை தொழுது கொள்ள முடியாது என்று சொல்லி அவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களெல்லாம் சந்தித்து அவர்களுக்கு நற்போதனைகளை கொடுத்து அவர்களுடைய குறைகளை நிறைவாக்கி நீ யார் என்பதை அடையாளப்படுத்துகிறார். அதுதான் போதனை, அதுக்குதான் பள்ளிக்கூடங்கள், அதுதான் கல்வி. கல்வி எதற்கு?
நாம் யார் என்பதை அறிந்து நாம் அடுத்த நிலைப்பாடுகளுக்கு முன்னேறுவதற்காக, இருக்கிறதிலே இருப்பதற்காக நாம் கல்வி திட்டம் தேவையில்லை. அது குல தொழிலை நாம் பயிற்றுவித்து போலாம். இவைகளெல்லாம் தேவையில்லை, அவையெல்லாம் அறியாமை என்று சொல்லிதான் நம்முடைய இந்திய தேசத்தில் மிஷனரிமார்கள் வந்து இந்த கல்வி கூடங்களை உண்டாக்கி அறிவை கொடுத்து தெளிவை கொடுத்து இப்போது பல நிலைகளில் முன்னேற்ற பாதையில் வந்துட்டோம். ஒரு RSS தலைவர் இப்படி சொல்லுகிறார், 20 ஆண்டுகளுக்கு முன்பு வேலையில்லா திட்டம் என்பது எங்கே இருந்தது? எங்கே வந்து வேலை கொடுங்க என்று 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு குரல் கொடுத்தார்கள், கலவரம் பண்ணினார்கள், இங்கு போராட்டம் நடத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு நடக்கிறது. ஒரு வண்ணம் பையன் ஒரு MA படிச்சுட்டா வேலை கொடுன்னு கேட்கறான். ஒரு தட்டம் பையன் MA MPhil படிச்சுட்டா வேலை கொடுன்னு கேட்கறான். இவனுங்களுக்கெல்லாம் வேலை செய்து என்ன பிழைக்கணும் என்ற ஒரு RSS உறுதியாக வேதவாசனம் அது வரைதளங்களில் பரவி கொண்டிருக்கிறது வைரலாக. மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம் கிறிஸ்தவர்கள். நாமும் கிறிஸ்தவர்கள் தொடர்ந்து கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும்படியாக நாம் ஜெபிக்கணும், அதற்கேற்றபடி வாழணும். அது மட்டுமல்ல நமக்கு அழைப்பு அல்ல, இந்த தேசத்தை கிறிஸ்துவர்களாக மாற்றுவது, கிறிஸ்துவ பண்பு, கிறிஸ்துவ தன்மை, கிறிஸ்துவ குணம், கிறிஸ்துவின் அன்பை மேன்மைப்படுத்துகின்ற காரியங்களை இந்திய தேசத்திற்குள்ள இன்னும் நாம் வளர்த்தெடுக்க வேண்டும். 150 ஆண்டுகளுக்கு முன்பாக மிஷனரிமார்கள் நம்ம இந்திய தேசத்தில் இந்த நம்முடைய வேலூர் பகுதியில் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து அவர்கள் நற்செய்தியை சொல்லி இருக்கிறார்கள். 150 ஆண்டுகள் ஆனாலும் என்று இந்த தேசத்துல மைனாரிட்டி தான் நம்முடைய கிறிஸ்தவம். 3% தான் வைத்திருக்கிறார்கள். கிறிஸ்தவ மாறி இருக்கிறவர்கள் இன்னும் பயந்து இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் படிக்க வாய்ப்பு இருக்காது, வேலை செய்ய வாய்ப்பு இருக்காது, வாழ்க்கையில முன்னேறாது என்று சொல்லி இன்னும் நாம பயந்து கொண்டு இருக்கிறோம். நாம மட்டும் பயப்படல, கிறிஸ்துவை நம்ப விசுவாசிக்கிற நீங்கள் பயந்தவர்கள் அல்ல. உங்களை பார்த்து இந்த அரசாங்கம் பயந்து கொண்டிருக்கிறார். இந்த அரசாங்கத்தினர் இன்றும் உயர்ஜாதியினுடைய அடிமைத்தனத்தில் இருக்கிறார். அவர்கள் இன்றைக்கும் இந்த தேசத்தை ஒடுக்கி சிறுமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாடுகள் தான் இருக்கிறது. அவர்களுடைய நோக்கம் இந்த கிறிஸ்தவர்கள் SC ST சேர்த்துட்டா இந்திய தேசமே கிறிஸ்தவர்களாக மாறிவிடுவார்கள் என்ற ஒரு பயமும் அச்சமும் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. மற்ற சிறுபான்மையினர்களெல்லாம் அவர்கள் SC ST சலுகைகள் கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்ட ஒருவருக்கும் இந்த நாளில் இந்த காலம் வரைக்கும் அது சலுகைகளை கொடுக்க முடியாது என்று சொல்லி ஒதுக்கி கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் கிறிஸ்துவரை பார்த்து அச்சப்படுகிறார்கள், பயந்திருக்கிறார்கள். ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் ஒழுக்கத்துக்குரியவர்கள், அவர்கள் அன்புக்குரியவர்கள், அவர்கள் முன்னேற்றத்திற்குரியவர்கள், அவர்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்றவர்கள். என் அன்பு சகோதரனை சகோதரியே, கிறிஸ்துவலாய் இருப்பது நாம பெற்ற பாக்கியம். இந்திய தேசத்தில் கிறிஸ்துவலாய் இருப்பது இன்னும் சிறப்புக்குரியது. தொடர்ந்து நாம் செபிக்க அழைக்கப்படும். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் போதகர்களாக மாறும், ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஆசிரியர்களாக மாறும், ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் ஆண்டவர் அவருடைய திருப்பணிக்கென்று அழைக்கிறார். அதுதான் ஆண்டவராகிய இயேசு தன் சீஷர்களுக்கு சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்க என்ற ஒரு நற்செய்தியை சொன்னார். ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஆசிரியர்களாக இருக்கிறீர்கள். கணவன் ஒரு ஆசிரியர், மனைவி ஒரு ஆசிரியர், பிள்ளைகள் ஆசிரியர்கள், நீங்கள் ஒவ்வொரு மூப்பர்களும் ஆசிரியர்கள். நீங்கள் ஆசிரியர்களாக நீங்கள் இருந்த கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்த அழைப்பதுதான். அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு இப்படி சொன்னார், நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாயிருங்க, இந்த உலகத்துக்கு ஒளியாயிருங்கள் என்று சொன்னார். நாம் இன்னும் அறியாமையில இருளில மக்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார். அவர்கள் எல்லாம் எப்பொழுது வெளிச்சத்துக்கு வருவார்கள்? ஆண்டவராகிய இயேசு இப்படி செய்தார் என்று பேதுரு வாக்கில் அழகாக எழுதுகிறார். 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அந்தகாரத்திலிருந்து நீங்கள் ஆச்சரியமான ஒளிநிலத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறோம் என்று சொல்லுகிறோம். நாம் எல்லாம் இருளில் இருந்தவர்கள் தான். ஒருவேளை நாம் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கலாம், நம்முடைய பெற்றோர் வந்திருக்கலாம், நம்முடைய மூதாதையர்கள் வந்திருக்கலாம், இருளில் இருந்தார்கள், வெளிச்சத்துக்கு வந்துட்டாங்க. இன்று நாம வெளிச்சத்தில் இருக்கிறோம். இன்னும் இருளில் இருக்கிறவர்கள் ஏராளமாய் இன்று அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டிய அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் தான் தெளிவுபடுத்தும்படியாய் நீதிமொழி புத்தகம் 8ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஞானம் கூப்பிடுறதில்லையோ, புத்தி சத்தம் விழுகிறதில்லையோ, இவைகள் ஞானமும் புத்தியும் ஆண்டவராகிய தேவன் கர்த்தர். நீதிமொழி
நீதிமொழி புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு பயந்தா ஞானம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது. தெளிந்த புத்தி இருக்கிறவர்கள் தன்னை பெற்றோரை குடும்பத்தோடு ஐக்கியமாக இருக்க விரும்புகிறவர்களாக இருப்பார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, அவனுக்கு புத்தி தெளிவடைந்த பொழுது அவன் தகப்பனுடைய வீட்டை நினைவு கூர்ந்தான், அந்த அருமையை பார்க்கிறான், அந்த நிறைவை பார்க்கிறான். அது புத்தி தெளிவடைகிற பொழுது பரம கானானுடைய அனுபவம் நமக்குள்ள வரும். புத்தி தெளிவடைகிற பொழுது நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர் இருக்கிறார் என்ற நினைவு வரும். புத்தி தெளிவடைகிற பொழுது நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, நான் பரலோகத்திற்குரியவன். இந்த உலகத்திற்குரிய ஆசாபாசங்களிலிருந்து வெறுத்து கிறிஸ்துவோடு வாழ்கிற ஒரு வாழ்வு, ஏனென்றால் ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தில் வந்து பரிசுத்தமாய் தான் வாழ்ந்து மரித்து உயிர்த்தெழுந்தவர். அவர் மறுபடியும் வருவேன் என்று வாக்களித்திருக்கிறார். அவர் வருகிற போது அவரை எதிர்கொண்டு போவதற்கு நான் ஆயத்தமாகிறேன் என்ற ஒரு விசுவாசம், நம்பிக்கை புத்தி தெளிவடைந்தவர்களுக்குள்ளே வரும். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் முதல் 10-15 வசனங்களை வாசித்தால் அது புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் என்று இரு குழுவினரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. புத்தி உள்ளவர்கள் ஆயத்தமாக இருந்தார்கள், புத்தி இல்லாதவர்கள் ஆயத்தமாக இல்லை. மணவாளன் வந்தார், கல்யாண வீடு கதவு திறக்கப்பட்டது. மணவாளன் மணவாட்டிகள் எல்லாம் அழைத்து ஆயத்தமாக இருந்தவர்களாம் மணவாட்டிகளாக அழைத்து கொண்டு கதவை அழைத்து விட்டார். பிறகு வந்து கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள், அவர்களை அறியேன் என்று சொல்லி அவர்களை புறக்கணித்து விட்டார். புத்தி தெளிவடைகிற போது, புத்தி அடைகிற பொழுது நம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறும். நமக்குள்ள அறியாமை போகிறது, பேரமை போகிறது. அதனால்தான் இந்த நீதிபதி 8ஆம் அதிகாரத்தில் அழகாக பதிவு பண்ணுகிறார். 4ஆம் வசனம், மனுஷரே உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தம் மனுஷருக்கு தொனிக்கும், பேதைகளே விவேகம் அடையுங்கள், மூடர்களே புத்தியுள்ள சிந்தையாகிருங்கள். என் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும், என் வாய் சத்தியத்தை விழும்பும், என் வாய் வாக்குகள் எல்லாம் நீதியானவைகள், புரட்டும் விபரதமும் என் வாயிலிருந்து வருவதில்லை, தெளிவும் யதார்த்தமான காரியங்களை நான் உங்களுக்கு போதிப்பேன். வெள்ளியை பார்க்கிலும் பொன்னை பார்க்கிலும் என் புத்தியும் என் ஞானமும் விசேஷமானது என்று சொல்லுகிறார். பவுலடிகளார் கொரிந்திய சபைக்கு எழுதும்போது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கிற போது சொல்றாரு, விசுவாசம், இந்த தெளிந்த அறிவு, இவைகள் ஆவியின் வரங்களாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் அப்படியே நம்மை நடத்துவார் என்ற நம்பிக்கையுடையவர்களாக மாற வேண்டும். அதுவே ஆசிரியர்கள் மிகுந்த உயரத்துக்குரியவர்கள், அவர்கள் நற்பண்பாளர்கள். நம்ம முதன்மையான ஆசிரியர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நாம் தொழுது கொள்கிற பொழுது, அவரை ஆராதிக்கிற பொழுது, அவரை பின்பற்றுகிற பொழுது நாம் ஒவ்வொருவரும் ஆசிரியர்களாக நம்மை வகிக்கிறார். அதைதான் இன்று வாசிக்கப்பட்ட மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து 44ஆம் வசனம் வரை வாசிக்கும் பொழுது அது தெளிவுபடுத்துகிறது. 3 நாள் நீண்ட நேர காலங்கள் இடத்துல போதனைகள் உட்கார்ந்துருக்கிறார்கள். பகலும் இரவு போகிறது தெரியல, சோர்ந்து போயிருக்கிறாங்க. போயிடுன்னு சொன்ன அனுப்பிச்சுன்னா வழியில் என்ன பண்ணுவாங்க, சோர்ந்து போவாங்க. சீஷர்கள் அழைத்து சொன்னார், நீங்கள் அவங்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்று சொன்னார். சீஷர்கள் அதுக்கு முன்னாடியே வச்சு அவரை தட்டி சிக்னல் கொடுக்குறாங்க, இங்கே வந்து வனாந்திரம், இங்கே உணவு கிடையாது, எல்லாம் அமைச்சர். ஆனால் இயேசு அதை விரும்புது. இயேசு நினைத்திருந்தால் அவர் செய்தி முடிக்கும் பொழுது பரத்திலிருந்து உணவை கொண்டு வந்திருக்க முடியும். வனாந்திரத்தில் 40 ஆண்டுகள் இஸ்ரவேலை நடத்தும் பொழுது இறைச்சியும் அப்பத்தையும் கொண்டு வந்த ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வரது அவரால் முடியாத ஒன்றுமில்லை. ஆனாலும் தன்னை பின்பற்றி வருகிற சீஷர்களை உற்சாகப்படுத்துகிறார், ஊக்கப்படுத்துகிறார். நீங்களும் இந்த காரியங்களை செய்யணும் என்ற உணர்வு, அந்த பொறுப்புகளை அவருக்கு கொடுக்கிறார். நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்று 37ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த பொறுப்பை சீஷர் கொடுக்கிறார். சீஷர்கள் மூலமாக இன்று நாம பெற்றிருக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்ட நாமம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக, ஆண்டவரோட அனுக்கிரகம் பெற்ற ஆசிரியர்களாக, கிறிஸ்துவர்கள் ஆசிரியர்களாக நாம் இருக்கிறோம். கணவனாய் நீ செய்ய வேண்டிய கடமை, மனைவியாய் நீ செய்ய வேண்டிய கடமை, பெற்றோராய், பிள்ளைகளாய், சகோதர சகோதரிகளாய், விசுவாசிகளாய், மூப்பர்களாய் நீங்கள் உங்களுக்கு அழைக்கப்பட்ட அழைப்புக்கு ஏற்றபடி நீங்கள் ஆண்டவரை பிரதிபலிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதனால மத்தேயு சுவிசேஷம் 5:14 சொல்லுது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் மற்றும் முன்பாக பிரகாசிக்கட்டும் என்று சொன்னார். இந்த அழைப்பு சீஷர் கொடுத்தார். சீஷர் மூலமாய் இன்று நாம பெற்றிருக்கிறோம். நாம் எல்லோரும் ஆண்டவர் நம்மை ஆசிரியர்களாக உயர்த்தியிருக்கிறார்.
ஆசிரியர் பாடி இந்த ஆசிரியர்னால இவங்க ஆசிரியர் அவங்க ஆசிரியர் இந்த திறமை இருந்தது தாழ்ந்தது இதெல்லாம் படித்து நம்ம குளிச்சு போய் எஜுகேஷன் சண்டேன்னா அப்படிக்கான முடியுன்னு இந்த ஸ்கூலை பற்றி சொல்லுவாங்க, அந்த எஜுகேஷனை பற்றி சொல்லுவாங்க, அந்த ரிசல்ட்டை பற்றி சொல்லுவாங்க. இப்படி தான் நம்ம பழகிடும். நீயும் நானும் ஆசிரியர்களாக இருக்கிறோம். நாம் ஆண்டவருக்கு என்று ஆத்ம ஆதாயம் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற உணர்வுகளை பெற்றுக்கொள்ளும். நீங்களே போதனை கொடுங்கன்னு சொன்ன பிறகுதான் இவங்க போய் தேடி கண்டுபிடிச்சி 5 அப்பம் 2 மீன் இங்கே ஒரு பையன் வச்சுக்கிறான்னு சொல்லி எடுத்துட்டு வந்து இயேசு இடத்துல கொடுக்குறாங்க. அப்புறமா இது போதாது, அவர்கள் பண்ண சொன்னாரு, வரிசையா பந்தியா உட்கார வையின்னு சொல்லி அடுத்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தேடணும், ஒழுங்குபடுத்தணும், இதை சரி செய்ய வேண்டும். இந்த மகத்தான பொறுப்பு நம்மளுக்கு கொடுக்கக்கூடாது. நம்மளை குடும்பங்களை கிறிஸ்துவுக்கு என்று கட்டி எழுப்பணும், சபைகளை கட்டி எழுப்பணும், நல்ல ஒரு சமூகத்தை கட்டி எழுப்ப வேண்டிய பொறுப்பு நாம் கிறிஸ்துவர்களாக இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த எஜுகேஷன் சண்டே அன்று ஆசிரியர்களை குறித்து ஆசிரியர்கள் விடுதலையினுடைய முகவர்கள் என்ற தலைப்பில் நாம் சிந்திக்கிற இந்த வேளையில் நாம் ஒவ்வொரு ஆசிரியர்கள் இந்த விடுதலையின் திருப்பணிக்கென்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து ஆண்டுடைய திருப்பணி ஆற்ற நம்மை ஆண்டுக்கு ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று நிசியா விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து சொல்லலாம். வானத்தையும் பூமியையும் காணப்படுவதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவருமாயிருக்கிற சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாகிறதுக்கு முன்னே நமது பிதாவினால் ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகி நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமனத்திலிருந்து இறங்கி பரிசுத்தாவினாலே கன்னிமரத்தில் அவதரித்து மனிதரானார். நமக்காக பொந்து பிலாத்துவின் காலத்தில் சிலுவையிலிருந்து பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமனத்துக்கு ஏறி பிதாவின் வலது பாசலை வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மனிதோரையும் நியாயத்திற்கு மகிழ்விட திரும்ப வருவார். உடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜென்னை கொடுக்கிறோமாய் பிதாவினும் குமாரன் என்று புறப்படுகிறோமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது சோதரிக்கப்படுகிறோமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தோருமாய் பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபை உண்டு என்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புகின்ற நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவன் உண்டாக்கும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து கிறிஸ்துவ கீர்த்தனையில் 189வது கீர்த்தனை, என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே என்ற பாடலை சேர்ந்து பாடலாம். என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. அன்னை தந்தை உந்தன் சன்னதி முன் நின்று, அன்னை தந்தை உந்தன் சன்னதி முன் நின்று சொன்ன வாக்கு ரத்தமல்லாது இப்போது என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. அந்தகாரத்தில் நின்றும் பாவப்பேர் அடிமைத்தனத்தில் நின்றும் சொந்த இரத்த கிரயத்தால் என்னை மீட்ட, சொந்த இரத்த கிரயத்தால் என்னை மீட்ட எந்தையும் இதோ படைக்கிறேன். என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. ஜெபம் செய்யலாம். அப்பம் பிற்கதின் ஆராதனை. இதோ சகல ஒருமித்து வாசம் கொண்டது எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமானது. அந்த ஒரே அப்பத்தை நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம்.
நான் அவருடைய கூடாரத்திலே ஆனந்த பலியிலிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். தொடர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். இயேசுவே உத்தம பிரதான ஆசாரியரே, நீரும் சீஷர் மத்தியில் பிரசன்னமாய் இருந்தது போலவே எங்கள் மத்தியிலும் பிரசன்னமாகி அப்பத்தை பிற்கையில் எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்தியவர்களும் நீரை பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் சதா காலமும் முறை கடவுளாக ஜீவித்த அரசாளுகிறீர். ஆமென். தொடர்ந்து ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் தகப்பனே, பரமபிதாவே, இப்பொழுதும் இந்த முகநூல் வழியாக எங்களோடு இணைந்து தொழுது கொண்டிருக்கிற இந்த வழிபாட்டில் இணைந்திருக்கின்ற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற, இப்பொழுது அப்பம் பிடித்ததின் ஆராதனைக்கு என்று ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகள் அவர்கள் வைத்திருக்கிறதான அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் ஒருவேளை பிஸ்கெட்டாக இருக்கட்டும், தண்ணீராக இருக்கட்டும், ஆண்டவரே நீர் அதை பரிசுத்தப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நீர் எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவர், மறுபடியும் வருவேன் என்று வாக்களித்திருக்கிறேன். நான் வரும் மட்டும் இதை நினைவு கூறுங்கள் என்று சீஷர்களுக்கு சொல்லி கடந்து போயிருக்கிறேன். அதை நாங்கள் இம்மட்டும் ஆண்டவரே உம்முடைய அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நாங்கள் விசுவாசத்தோடு உம்முடைய சரீரமாக இரத்தமாக நினைவு கூர்ந்து ஆண்டவரே இந்த பந்தியில பங்கு கொள்ளும்படியான வழக்கத்தை வைத்திருக்கிறோம். அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு என்று ஆண்டவரே ஜெபிக்கிறோம். சுவாமி, எங்கள் எதிர் வைத்திருக்கிறதான இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பரிசுத்த ஆவியால் நீங்கள் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியினுடைய மகிமை ஆண்டவரே இந்த அப்பத்தின் மேலும் இந்த தண்ணி மேலும் ஆண்டவரே இந்த திராட்சை ரசத்தின் மேலும் இறங்கட்டும். ஆண்டவரே ஆண்டவரை தழுவ கரனால தொட்டு இதை தூய்மைப்படுத்துவீராக. விசேஷமாக ஆண்டவரே நீங்க கடைசி ராபோஜனத்தன்று ஆண்டவரே சீஷர் மத்தியில சொன்ன காரியங்களை நாங்கள் ஒரு விசை நினைவு கூறுகிறோம். அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரில அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷரிடத்துல கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதை வாங்கி பூசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். அப்படியே அவர் போஜனம் பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை சீஷரிடத்துல கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதை பானம் பண்ணுங்கள், இது பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம், இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்வோம். கர்த்தாவே, உமது மரணத்தை நினைவு கூறுகிறோம், உமது உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுகிறோம், நீ திரும்பி வர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? உலகத்தின் பாவத்தை சுமந்திரதை வாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திரதை வாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திரதை வாட்டுக்குட்டியே சமாதானத்தை எங்களுக்கு தாரும். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, இப்பொழுது என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரு நாமத்தினாலே ஆண்டவராகிய தேவன் அதை தூய்மைப்படுத்தி இருக்கிறார். இது ஆண்டவருடைய சரீரம் என்ற நம்பிக்கையோடு அந்த விசுவாசத்தோடு ஜபத்தோடு நீங்கள் உட்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவர் கரங்கள் இருக்கிற திராட்சை ரசத்தை கைகள் எடுத்துக்கொள்ளுங்க. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடும் ஜபத்தோடு இந்த பானம் பண்ணுங்கள். இது உங்களுக்காக சிந்தப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம். இதை பானம் பண்ணுங்கள். அது உங்களுடைய சரீரத்தை சுத்திகரிக்கும், உங்களுடைய எண்ணங்கள் சின்னங்களை சுத்திகரிக்கும். அவருடைய பிள்ளையாக உங்களை அங்கீகரிப்பார் என்ற நம்பிக்கையோடு இதில் பானம் பண்ணுங்கள். ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தை நினைவு கூர்ந்து என்னோடு இணைந்து இந்த பந்தியில் பங்கு கொண்ட உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் தகப்பனே, 9வது மாதத்தின் முதல் ஓய்வு நாளில உம்மை தொழுது கொள்ளும்படியான ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்து நன்றி செலுத்துகிறோம். கடந்த 8 மாதங்களை கடந்துட்டு ஆண்டவரே, 5-6 மாதங்கள்
அன்று இந்த கொரோனா வைரஸ் மூலமாய் அச்சத்தின் மத்தியில், மரண பீதியின் மத்தியில் ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து நம்பிக்கையோடு விசுவாசத்தோடும் ஆண்டவரே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். நாங்கள் மனதில் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். அவரை சார்ந்து அவரோடு இணைந்து நாங்கள் ஆண்டவரே பயணிக்கிறோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த 9ஆம் மாதத்திலும் உடைய பிள்ளைகளுக்கு நீர் துணையாளராக இருப்பீராக, பாதுகாவலராக இருப்பீராக, வழிநடத்துகிறவராக இருப்பீராக. ஒரு நாளும் இந்த நோய் தொற்று உடைய பிள்ளைகளை தொடாதபடிக்கு இரத்த கோட்டைக்குள்ளாய் உடைய மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே அரசாங்கம் சொல்வது போல ஆண்டவரே சோஷியல் டிஸ்டன்ஸ் கீப் பண்ண உதவி செய்வீராக. அனாவசியமாக வெளியே சுற்றாதபடிக்கு விசேஷமான ஞானத்தை உடைய பிள்ளைகளுக்கு தந்தரும்படியாக ஜெபிக்கிறோம். அத்தியாவசியமான தேவைகளுக்கு மட்டுமே வெளியே போக ஆண்டவரே நீர் உதவி செய்யும். அந்த ஞானத்தை உடைய பிள்ளைகளுக்கு தாங்க சுவாமி. வீடுகளில் தங்கி இருக்கும் பொழுது வேதத்தை வாசிக்கிற, ஜெபிக்க, உடைய வார்த்தையை தியானிக்க, உம்மோடு வாழ்கிற ஒரு வாழ்வு பெற்றுக்கொள்கிற அனுபவத்தை உடைய பிள்ளைகள் இந்த காலங்களில் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இப்பொழுது ஆன்லைனில் படிக்கணும். பல நெருக்கங்கள் இருக்கதான் செய்கிறது, கஷ்டங்கள் இருக்குது சுவாமி. பிள்ளைகளுக்கு பல சரீரத்தில் பாதிப்பு இருக்கிறது ஆண்டவரே. கண்களில் ஆண்டவரே ஒரே இடத்துல உட்கார்ந்து ஆண்டவரே இந்த எஜுகேஷன் ஆண்டவரே இந்த மூடு கொண்டு வருவது மிக கடினமாக எங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கிறது. அந்த புதிய அனுபவம் அதை புரிந்து கொள்ள எங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். படிக்கணும் என்ற எண்ணம், ஆன்லைனில் தான் படிக்க வேண்டும் என்ற நியதியை புரிந்து அதற்கேற்றபடி நேரத்தை கொடுக்க, பொறுமையாக அமர்ந்திருந்து படித்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே இதை நான் கேட்கிறதுக்கு முடியாது, ஆனால் சொல்வதை புரிந்து கொள்கிற விசேஷமான ஞானத்தை எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் நீ ஊற்றும்படி ஆட்சேபிக்கிறீர்கள். ஞானமும் அறிவும் ஆண்டவரே நல்ல போதகராக, ஆசிரியராக, பரம பிதாவாக இடத்திலிருந்து எங்கள் பிள்ளைகளுக்கு வர வேண்டும் என்று ஜோதி பிதாவிலிருந்து இறங்கட்டும் என்று இயேசு நாமத்தினால் ஆட்சேபிக்கிறேன். உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். நல்ல ஞானத்தை பெற்றவர்களாக இந்த காலத்தில் இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற படித்துக்கொள்ள சகல வசதிகளை பெற்றோர்கள் ஏற்படுத்தி தரட்டும். பெற்றோருக்கு நீங்கள் தாங்க சுவாமி. பிள்ளைகள் கருத்தாய் படிக்க வைக்க உதவி செய்யுங்க. வேலை செய்ய ஒவ்வொருக்கும் வேலை செய்ய திராணி பலத்தை தாங்க. உழைக்கின்ற பிள்ளைகள் ஒரு நாள் குறைபட்டு போகாதபடிக்கு ஏற்ற வருமானம் அது குடும்பத்தின் தேவைகளை போதுமானதாக ஆசீர்வாதத்தை வர்த்திக்கப்படும்படி ஆட்சேபிக்கிறேன். வயது மூத்த சகோதர சகோதரிகளுக்கு ஆட்சேபிக்கிறேன். ஆண்டவரே அவருக்கு நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தை தாங்க. பலவீனத்தின் மத்தியிலும் வியாதியின் மத்தியிலும் வீடுகளிலும் மருத்துவமனையிலும் சிகிச்சை பெறுகிற ஒவ்வொருவருக்காக விசேஷமாக ஆட்சேபிக்கிறையா. ஒவ்வொரு மீதும் உடைய மகிமை இறங்க, உடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்குவதாக. இப்பொழுதும் ஆண்டவரே இந்த தொற்று கொரோனா வைரஸ் மூலமாய் பாசிட்டிவாய் ஆண்டவரே சிகிச்சை பெறுகிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன். ஆண்டவரே நெகட்டிவ் ஆயிடுச்சு வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். அன்று ஒரு நாளும் குறை கொடுப்பார்கள். இழந்து போன பலத்தெல்லாம் மறுபடியும் பெற்றுக்கொள்ளட்டும். மன உளைச்சல்லாம் மாறட்டும். மன வலிமையை தாங்க. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் சுகமாவேன் என்ற நிச்சயத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய வேணும் என்று மன்றாடுறார். ஆண்டவரே இந்த ஆசிரியர் தினத்தை நினைவு கூறுகிற பொழுது தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் ஆசிரியர், கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்றவர், கடவுளை ராஜ்யத்திற்கு ஆத்ம ஆதாயம் செய்ய வேண்டியவர்கள் என்ற உணர்வுடன் ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைகளும் நாமும் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் உணர்ந்து தங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ள, பேச்சில், நடத்தில, வாழ்வில் உண்மை பிரதிபலிக்க, உமக்கென்று ஆத்ம ஆதாயம் செய்ய முடியாது கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறேன். உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். தேவையான அனைத்தையும் சந்தியும் சுவாமி. சின்ன சின்ன இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் மாறி விடுதலையோடு குடும்பமாய் ஆழத்தில் தொழுது கொள்ளும்படியான பாக்கியத்தை எங்களுக்கு நீர் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று உடைய கிரமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். இப்போதும் உடைய சரீரத்தை ராஜ்யத்தை நினைவு கூர்ந்து இந்த பந்தில இணைந்து பங்கு கொண்ட ஒவ்வொருவரும் கர்த்தர் குடும்பமாய் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே பிறந்த நாள், திருமண நாளை கண்டு மக்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். துவங்கி இருக்கிற இந்த ஆண்டு ஆசீர்வாதமாக அமையட்டும். ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தின் நாள், மகிழ்ச்சியின் நாள். ஆண்டவர் பிள்ளைகளுடைய படிப்பில், வேலையில், குடும்பங்களில் சமாதானம், சந்தோஷத்தை பெற்று மேன்மையான நன்மைகளை பெற்றுள்ளாய் இந்த ஆண்டில் உம்மை மையப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வீராக. உங்களுடைய கிருபைக்கும் பிராமணிக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இதான் நாமத்தால் ஜெபம் நல்ல பிதாவே. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தும் நம்மோடு கூட இன்றும் என்றும் சதா நாட்களிலும் இருப்பதாக. ஆமென்.
God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.